வணக்கம் என் அன்புக்குரிய மக்களை. இப்பொழுதாக சமீப காலம் வைத்து நான் வீடியோ போடுவது இடைநிறுத்தப்பட்டது. அதுக்கான காரணம் எனக்கு மனதுக்கு பிடிச்ச இதமான மனிதன் அண்மையில் இறந்த காரணத்தினால் அந்த வீடியோ போடுவதை நான் தாமதித்துக் கொண்டேன். இப்பொழுதாக இனி வீடியோ தொடரும். எனவே நண்புக்குரிய மக்களை, நாங்கள் வந்திருக்கிறோம் ஒரு ஆலயத்துக்கு வந்திருக்கோம். இந்த ஆலயத்தில் பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஆலயமாக தான் இருக்கும். இந்த ஆலயம் மிக சக்தி வாய்ந்த ஒரு ஆலயம். இந்த ஆலயம் அதாவது இந்த உண்டியல், இந்த ஆலயத்தில் இருக்கிற உண்டியலை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்த உண்டியலில் இங்கே பாருங்க, இந்த உண்டியலில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் காசி பக்தர்கள் போடுறாங்க. லட்சக்கணக்கில் இல்லை, கோடிக்கணக்கில் பக்தர்கள் போடுறார்கள். இந்த சாமியை எடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது பிள்ளையார் அங்கால சிவலிங்கம் இருக்காரு, அதாவது அங்கால பக்கம் முருகன் இருக்காரு. இது ஒரு சிறிய ஆலயம் தான். நான் வருமானமும் ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 1 கோடி 1.5 கோடி 2 கோடி என்ற அப்படி வரும் வருமானம். ஆனால் அப்படி வருமானம் வந்து இந்த நிர்வாகம், அதாவது இந்த கோவில் நிர்வாகம் நமக்கு வருமானம் வருதானே என்று போட்டு இருக்கிற இயற்கையான சூழல் அமையப்பட்ட இயற்கை மரம் அதுகளை பிடிஞ்சி போட்டு பெரிய ஒரு கோபுரம் கட்டுறதும் இல்லை, இருக்கிற கோவிலை உடைச்சி போட்டு பெரிய கோவில் கட்டினதும் இல்லை. அவங்க நல்ல முற்போக்காக செஞ்சிக்கக்கூடிய ஒரு நிர்வாகம். காரணம் என்ன விட அப்படி கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் வர கோவில் காசு எடுத்துக்கொண்டு கோயில் காசு எடுத்துக்கொண்டு அந்த நிர்வாகம் செய்கிறாங்க. இந்த ஆலயத்தை சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு நலிவடைந்த மக்கள் ஆரென்று பார்த்து சிறு குறு கைத்தொழில் செய்கிறதுக்கு ஒரு நிதி வழங்குறாங்க. அதாவது அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறது. அது மாத்திரம் இல்லாமல் பாடசாலையில் படிக்கிற மாணவர்களுக்கு பிரத்யேக கிளாஸுக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் கட்டுறாங்க இந்த கோயில் காசில். அது மாத்திரமல்ல, அவியலாகவே இந்த கோவில் ஊடாகவே டியூட்டரை அடித்து அவியலுக்கு பிரத்யேக கிளாஸ் கொடுத்து கல்வி தகமைகளை நம்ம மாணவர்களுக்கு, அதாவது இந்த கிராமத்தாண்டி இந்த கோயில் கிராமத்தாண்டி இருக்கிற மாணவர்களுக்கு கல்வி தகமையை உயர்த்துறாங்க, பொருளாதாரத்தில் உயர்த்துறாங்க. அதே பட்டுக்கு மாற காசில் கோவிலை தான் கட்டுவேன், கோவில் வளைக்கு மது கட்டுவேன், அந்த கிணறு கட்டுவேன், இந்த கோபுரம் கட்டுவேன், அந்த எண்ணமான சிந்தனைகளாக இல்லை. இயற்கையான கோவில் இயற்கையாக வழிபட்டு லட்சக்கணக்கில் இல்லை கோடிக்கணக்கில் வந்தாலும் மக்கள் இதுதான் கோவில், இதில் தான் பக்தி பரவசம் இருக்கின்றதை நல்லா சிந்திச்சு அந்த நிர்வாக கட்டமைப்பு அந்த நிர்வாகம் சரியாக செயல்படுறாங்க. காசு வருதானே ஒன்றுமே செய்கிறது இல்லை. ஒன்றுமே செய்கிறோன்னா கோவிலுக்கு ஒன்றும் செய்யறதில்ல, கோவிலை விஸ்தரிக்கிறதில்ல. ஆனால் கோவில் நல்லா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு. ஆனால் மக்கள் இந்த கோவில் அண்டிருக்கிற மக்கள் நல்லா சீரும் சிறப்பாக வைக்கிறாங்க. அப்படியான ஒரு முற்போக்கு உள்ள ஒரு நிர்வாகம். அதான் தாண்டி இந்த கோவிலுக்கு நிதி வழங்குங்கன்னு பொதுமக்களுக்கு அழுத்தம் கொடுக்குறதும் இல்லை. அப்படியான ஒரு நிர்வாகம் இது. இந்த கோபுரம் கட்டப்புறம் காசு தாங்க, இந்த மகாமண்டபம் கட்டப்புறம் காசு தாங்க, இந்த கல்வெளி அமைக்கப்புறம் காசு தாங்கன்னு இந்த நிர்வாகத்தில் பத்தி சீட்டோ அல்லது ஒரு கொப்பியை கொண்டு பேர் எழுதி காசு கொண்டு அப்படியும் இல்லை. அப்படியான ஒரு நிர்வாகம். மனிதன் கடவுளுக்காக மனிதன் இல்லை, மனிதனுக்காகத்தான் கடவுள். அதை சரியாக புரிஞ்சு கொண்டு நிர்வாகம் தான் இது. ஊர் சிறக்கணும் என்றால் கோவில் சிறக்கணும் இல்லை, கோவில் சிறக்கணும்னா ஊர் தான் சிறக்கணும். அப்போ ஊரை முறை சிறக்க வச்சு தான் பிறகுதான் கோவிலை சிறக்க வைக்கணும் என்ற அந்த முற்போக்கு சிந்தனை உள்ள ஒரு கிராமம் தான் கிராமத்து நிர்வாகம் தான் இந்த கோவில் நிர்வாகம். அப்போ இந்த கோவிலில் பக்தி எந்த அளவுக்கு இருக்கும் அந்த மக்களுக்கு, அதே மாதிரி இந்த நிர்வாகத்தில் மரியாதை நிறைய இருக்கு மக்களுக்கு. இந்த நிர்வாகம் இப்படியான நிர்வாகம் ஏனைய ஊர்லையும் இருந்தால் இன்னும் சீரும் சிறப்புமாக நம்மளோட சமூக கட்டமைப்பு பொருளாதாரத்திலையும் கல்வியிலையும் வளரும். ஏன்னா இந்த நிர்வாகத்தை இந்த ஊரில் மட்டும்தான் இந்த கோயில் நிர்வாகம் நிற்காது. இன்னும் ஏரிய இடத்துல ஒரு சில இடத்துல இருக்கலாம். அப்படி இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நானும் அப்படி இருந்தால் அவையில் பார்த்து நான் கதைக்கு ஒரு வீடியோ போடணும். எனவே நம்மளுக்கு ஆலயத்துக்கு வர நிதிகள் அது கோயிலுக்கு மட்டும்தான் செலுத்தணும். நம்மளோட காலகட்டத்தில் இருக்கக்கூட நம்முடைய நிர்வாகம் இருக்கக்கூட நாங்கள் இந்த கோயிலை கட்டினேன், இந்த லேண்டை வண்டி போட்டேன், இந்த வாகனத்தை வண்டி போட்டேன் பேர் சொற்ப பேருக்காக மக்களையோ மக்கள் நிதியோ வருத்தாமல் கோயிலுக்காக மக்களுக்காக போடுற காசை மக்களுக்காக கோயில் ஊடாக பயன்படுத்துகிற எந்த நிர்வாகம் இருக்கோ அந்த நிர்வாகத்தை நம்ம பாதுகாக்கணும். அடுத்த தலைமுறைக்கு இந்த நிர்வாகத்தில் நல்ல செய்திகளை கொண்டு சென்று அடுத்த நிர்வாகம் இதே மாதிரி நடந்து போனால் கோவிலோட பக்தியோட சேர்த்த மக்களுக்கு பக்தியோட சேர்த்த பாசம் வரும், பணம் வரும், படிப்பு வரும், அனைத்துமே வரும். எனவே ஒரு கோவிலை கட்டி போட்டு இன்னொரு 10 வருஷத்தால் இது பழைய கோவில், இதை விட பிரம்மாண்ட கட்ட உடைச்சி அதே மக்கள் ரகாசியை தான் உடைச்சி அதே மக்கள் ரகாசியில் எடுத்து இன்னொரு பெரிய கோவில் கட்டுறது. இப்படியான பிற்போக்கு சிந்தனையான செயல்பாடுகளை நம்ம ஒதுக்கி தள்ளி ஆலயம் தேவை. கோயில் ஊரில் குடியிருக்க வேண்டாம், அதில் எந்த வித மாற்றுக்கிறது. ஆலயம் தேவை. ஆலயத்தை கொண்டு ஆலயம் சுவாமி சுவாமியற பேரை கொண்டு இந்த நிர்வாக கட்டமைப்பு கடவுள்ற பேரை கொண்டு தேவையில்லாத வேலை செய்கிறதால கடவுள் ஒரு சலிப்புத்தன்மை ஏற்படுத்துகிற அளவுக்கு வச்சுக்கொள்றது நல்லதுமே இல்லை. எனவே அதுக்காக நான் மதத்துக்கு எதிரானவன் இல்லை. நான் ஒரு சைவன். நான் 3 சாமி கும்பிடுவேன், சோர்மான கும்பிடுவேன். என் மதம், என் மொழி, என் நாடு, என் சந்தர்ப்பத்தில் நான் இது மாற்றிக்கொள்ளவே கூடாது. ஏன்னா நம்மளை மதத்தை மாற்றிக்கொள்றவன், நம்மளோட மொழியை மாற்றிக்கொள்றவன், நம்மளோட நாட்டை மாற்றிக்கொள்றவன் அவன் எந்த இதுக்கும் எதையும் மாற்றிக்கொள்ளக்கூடியவன். அவன் பெரிய சுயநலவாதி. அதை மாற்றிக்கொள்ளக்கூடாது. நான் மாற்றிக்கொள்ளவே மாட்டேன். நான் நல்ல ஒரு சைவன். நான் சாமி கும்பிட்ற 3 அதில் எந்த வித மாற்றிக்கிறதும் இல்லை.
எனவே உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாகவோ இல்லை தனிப்பட்ட கிராம ரீதியாகவோ நான் இதை சொல்லவில்லை, நடைமுறையை தான் சொல்லுகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று மறவா உங்கள் அன்பின் செல்வேஷ். நன்றி, வணக்கம்.